அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மைக்ரோ ப்ராசஸர் 8086 பற்றி பார்க்கலாம். நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர் பேசிக், செகண்டு மைக்ரோ ப்ராசஸர் ஆர்கிடெக்சர். இது ஒரு 16 பிட் ப்ராசஸர். அப்படின்னா ஒரு ஆப்ரேஷனில் 16 பிட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இதை ஒரு சைக்கிளில் 16 பிட் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ஆப்ரேஷனை மைக்ரோ ப்ராசஸர் கேரி பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. மைக்ரோ ப்ராசஸரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணுறது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட் பண்ணுறது, ஃபைனலி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இந்த 3 ஆப்ரேஷனை மைக்ரோ ப்ராசஸர் கேரி பண்ணுது. நம்ம மைக்ரோ ப்ராசஸரோட நேம் என்னென்னா இன்டெல் 8086. இன்டெல் 8086னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட நேமு. மோஸ்ட்லி நம்ம இன்டெல் கம்பெனியோட ஐசி தான் யூஸ் பண்ணுறோம். செகண்டு ஆர்கிடெக்சர். இது 2 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டு பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டு, செகண்ட் பார்ட்டு எக்ஸிக்யூஷன் யூனிட்டு. பஸ்ஸுனா குரூப் ஆஃப் ஒயரு, அது அட்ரஸ்ஸு அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணும். பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டோட வேலை என்னென்னா, இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி எக்ஸிக்யூஷன் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணுறது, ஃபிசிக்கல் அட்ரஸு கால்குலேட் பண்ணுறது, மைக்ரோ ப்ராசஸரோட மெமரி அட்ரஸை இன்டர்ஃபேஸிங் டிவைஸுக்கு சென்ட் பண்ணுறது, அப்புறம் ஃபைனலாக மெமரி டு மெமரி டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறது, அது மாதிரி ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறது. இது எல்லாமே பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டில் நம்ம பார்க்கலாம். செகண்டு எக்ஸிக்யூஷன் யூனிட். அது அரித்மேட்டிக் லாஜிக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், அப்புறம் டேட்டா அண்ட் அட்ரஸை ஸ்டோர் பண்ணோம். அண்ட் மைக்ரோ ப்ராசஸருக்கு தேவையான டைமிங் சிக்னலு, அப்புறம் கண்ட்ரோல் சிக்னல், இது எல்லாத்தையுமே செட் பண்ணுறது இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மைக்ரோ ப்ராசஸரில் டோட்டலாக 1 மெகாபைட் இன்டர்னல் மெமரி இருக்கும். இந்த 1 மெகாபைட் இன்டர்னல் மெமரியை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, மொத்தமாக மைக்ரோ ப்ராசஸரில் 20 அட்ரஸ் லைன் இருக்கும். ஸோ 2/20 அட்ரஸ் லைனு which gives 1 megabyte approximately. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, மைக்ரோ ப்ராசஸரில் 1 மெகாபைட்டு இன்டர்னல் மெமரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த 1 மெகாபைட் இன்டர்னல் மெமரியையுமே நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்டு, செகண்டு கோட் செக்மெண்ட்டு, தேர்டு ஸ்டாக் செக்மெண்ட்டு, ஃபைனலாக டேட்டா செக்மெண்ட்டு. இந்த 4 செக்மெண்ட் ரெஜிஸ்டரும் அதோட ஸ்டார்டிங் 16 பிட் அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ஜெக்ட் புக்கில் 4 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டும் 50 பேஜஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டு நேம் என்னென்னா எக்ஸ்ட்ரா செக்மெண்ட். அதோட பேஜ் நம்பரு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 50 வரைக்கும் இருக்குது. செகண்ட் யூனிட்டோட நேம் என்னென்னா கோட் செக்மெண்ட்டு. 51லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 100 வரைக்கும் இருக்குது. தேர்ட் யூனிட்டோட நேம் என்னென்னா ஸ்டாக் செக்மெண்ட்டு. 101லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 150 வரைக்கும் இருக்குது. லாஸ்ட் யூனிட் நேமு டேட்டா செக்மெண்ட்டு 151 to 200. இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபஸ்ட் யூனிட் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்டு அதோட இண்டெக்ஸ் பேஜில் அதோட ஃபஸ்ட் பேஜ் நம்பர் மட்டும் 1 மட்டும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். லைக்வைஸு கோட் செக்மெண்ட்டு அதோட ஃபஸ்ட் பேஜ் நம்பர் 51 மட்டும் சேவ் பண்ணோம். ஸ்டாக் செக்மெண்ட்டு அதோட ஃபஸ்ட் பேஜ் நம்பர் 101 மட்டும் சேவ் பண்ணோம். டேட்டா செக்மெண்ட்டு அதோட ஃபஸ்ட் பேஜ் நம்பர் 151 மட்டும் இண்டெக்ஸ் பேஜில் சேவ் பண்ணோம். இதோட மீனிங் என்னென்னா, இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர் எல்லாமே அதோட ஸ்டார்டிங் அட்ரஸை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் ஐபி. இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் இதுவும் 16 பிட் ரெஜிஸ்டர். இது என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட்டு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட மெமரி லொக்கேஷன் அட்ரஸை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ.
இது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு பைப்லைனிங் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுது. அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட் பண்ணி வச்சுருக்கோம். செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட் ஆகிட்டு இருக்கும்போது தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மெயினாக எதுக்காகனா எக்ஸிக்யூட் டைமை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு. இவ்வளோ தான் பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் யூனிட். இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட்டில் 4 16-bit ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. அது என்னென்னா ஏஎக்ஸ், பிஎக்ஸ், சிஎக்ஸ், டிஎக்ஸ். ஏஎக்ஸ் 16-bit ரெஜிஸ்டரை நம்ம 2ஆக டிவைட் பண்ணி 2 8-bit ரெஜிஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கிறாங்க, ஏஹெச் அண்டு ஏஎல். இது ரெண்டுமே 2 8-bit ரெஜிஸ்டர். அதே மாதிரி பிஎக்ஸை 2ஆக டிவைட் பண்ணி பிஹெச் அண்டு பிஎல் ரெஜிஸ்டர். ஸோ லைக்வைஸு சிஎக்ஸை 2ஆக டிவைட் பண்ணி சிஹெச் சிஎல் 2 8-bit ரெஜிஸ்டர். டிஎக்ஸை 2ஆக டிவைட் பண்ணி 2 8-bit ரெஜிஸ்டர் சிடிஹெச் அண்டு டிஎல். அடுத்து பாயிண்டர் ரெஜிஸ்டர் இருக்குது. ஸ்டாக் பாயிண்டர் அண்டு பேஸ் பாயிண்டர் ரெண்டுமே 16-bit ரெஜிஸ்டர். இந்த ஸ்டாக் பாயிண்டரும் பேஸ் பாயிண்டரும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் கேல்குலேஷன் மெத்தடுக்கு யூஸ் ஆகுது. ஃபிசிக்கல் அட்ரஸை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்னா ஸ்டாக் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 16-bit ஸ்டார்டிங் அட்ரஸை இந்த பாயிண்டர் ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய ஆஃப்செட் அட்ரஸோட நியூமரிக்கல் அடிஷன் பண்ணி நம்ம அதை வந்து ஃபிசிக்கல் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் எப்படி இருக்கும்னா 20-bit இருக்கும். அது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறோன்னா செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய 16-bit அட்ரஸை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணி அதில் வரக்கூடிய 20-bit அட்ரஸ் லைனோட இந்த பாயிண்டர் ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய ஆஃப்செட் அட்ரஸை ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கிடைக்கிற வேல்யூ ஃபிசிக்கல் அட்ரஸ் வேல்யூ அது வந்து 20-bit அட்ரஸில் இருக்கும். இதுதான் ஃபிசிக்கல் அட்ரஸ் ஜென்ரேட்டர். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். 2 இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் இருக்குது, சோர்ஸ் இண்டெக்ஸ் அண்டு டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ். இது ரெண்டோட யூஸ் என்னென்னா எந்த டேட்டா அடுத்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டில் என்ட்ரு ஆகுதோ அந்த டேட்டாவோட ஆஃப்செட் அட்ரஸ் சோர்ஸ் இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஒன்ஸ் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டு ரிசல்ட் வந்ததும் அந்த ரிசல்ட்டு எந்த ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகுமோ அந்த ரெஜிஸ்டரோட ஆஃப்செட் அட்ரஸ் டெஸ்டினேஷன் இண்டெக்ஸில் சேவ் ஆகும். இவ்வளோ தான் டோட்டலாக நம்ம 8086 மைக்ரோ ப்ராசஸரில் பார்க்க வேண்டியது. அனைவருக்கும் நன்றி.